இது வந்து நாம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபன்னியான கேம் தாங்க விளையாட போகிறோம். அது ராப்ளாக்ல. ஸோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ராப்ளாக் நம்ம 2 கேம் போட்டாச்சு. ஒன்று வந்து லாவா, இன்னொன்று வந்து இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னடா போய் தொலைய மாட்டேங்குது. ஐயோ, ஓகே, இது வேறையே போய் தொலை. ஓகே, என்ன சொல்கிறானுங்க, இந்த கேம் அண்டர் டெவலப்பர். ஓகே, அதாவது வந்து நம்ம வந்து கூகுள் பேயில் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாமா? நமக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம இதிலே பார்க்கலாம். ஓகே, இப்போ பஸ்ஸு வருது. கேண்டி லேண்ட் டவுன் போட்டிருக்கு, கேண்டி ரூம் கேம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதில் தான் ஒரு பொண்ணு வந்து காமிக்கிறாங்க. இதான் வந்து நம்ம போல் நம்ம வந்து நமக்கு என்னென்ன கேரக்டர் வேணும் பார்க்கலாம். பொண்ணுனா வந்து இப்படி இருக்கணும், இது வேண்டாம். ஸோ அழகாக வந்து இருக்குது. ஸோ பேக் வந்து இது வச்சுக்கலாம். நம்ம இத்தனை பேக் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது தெரியலையே. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு. வேறு மாஸ்க்லாம் வேணுங்க, மாஸ்க் வேணாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷூஸ் வந்து நம்ம அந்த பிங்க் வச்சுக்கலாம். ஹீல்ஸு ஏன்னா நம்ம ஹைட்டாக இருக்கமா ஒரு ஃபீல் ஆகும்ல. அண்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேம் வந்து மொபைல் வெர்ஷன் தான், பிசி கிடையாது. ஸோ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டும். ரிங்கா ரூசஸ் பாக்கெட். ஓகே, பெட் ஷாப் போல் இது. பைசைக்கிள் சிட்டின்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவங்க யாருன்னு தெரியல. சரி, ஓகே, இங்கே பைக்கே இருக்குது. அதாச்சும் பைசைக்கிள் தான், இது பைக்கு. ஸ்போர்ட்ஸ் பைக்காமே வச்சு போட்டு தள்ளி பார்ப்போமா? யாரையாச்சும் போட்டு தள்ளுன்னு சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கேட்பேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த புதையல் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம தான் அள்ளிக்கணும். எவனுக்கும் கொடுக்கூடாதுங்க, எதையுமே எவனுக்கும் கொடுக்கூடாது. வந்துட்டான் பாரு, இருக்கு நாய். அள்ளுறதுக்கு வர்றான். நான் லட்சாதிபதியா? இப்போ இவனை போட்டு தள்ளுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு எய்மு. ஸோ அதுக்கு இந்த வண்டியில் உட்காந்துட்டு நம்ம போட்டு தள்ள முடியலையே. வண்டி சரி போட்டு வர சொல்ல முடியும். கார் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இந்த காரை எடுத்து ஓட்டி அவனை போட்டு தள்ளாமல் நாங்கள் விட்டுறதா இல்லை. இதை செய்வேன். மாட்டை கடிச்சு கஷ்டம் மனுஷனையே கடிக்க வந்துட்டியா? என்னதான் யாரு நினச்ச? இந்த பணத்தை அப்படியே அள்ளிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்ல ப்ளீஸ். நீங்களும் லைக் போட்டுருங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. மிஷின் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது என் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது. ஸோ வாங்க, என் அக்கௌண்ட் வேறு இங்கே தானே வச்சுருந்தேன். இந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் அள்ளிக்கணும், இன்னும் கிடைக்காது. இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா? ரீசார்ஜ் பண்ணுறது போல். ஸோ ஓகே. ஐயோ, என் வண்டி வேறு நிற்கிதா? எங்கடா என் வண்டி? அம்மா பார்த்தேன், அங்கே போய் ஓரமாக நிற்கிது. சரி, இதை தூக்கி போன்னு சொல்ல ப்ளீஸ். இதை எடுத்துக்கிட்டு வர்றவனுங்களெல்லாம் போட்டு தொழுறோம். வேறு அந்த பொண்ணே முன்னாடி வந்து என்னை போட்டு தள்ளுன்ற மாதிரி வந்து நிற்கிது. ஸோ அதனால் நம்ம போட்டு தள்ளுறதுக்குள்ள நீங்களும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, நமக்கு அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ இந்த பொரியல் ஓப்பன் பண்ணுவோம். ஆட்டி வந்து தொலையிட்டோம். இந்த வர்றான் பாருங்கள் சொல்ல ப்ளீஸ். சரி, வேறு மூடிட்டு போங்கடா, சாவடிக்காதீங்களா நீங்கள். இதை அள்ளிட்டா போடுறேன். இப்போ நான் போட்டு தரண்டா ஒன்று. வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான், க்ளோஸு. வர்றவங்களை எல்லாம் போட்டு தள்ளுறோம். நம்ம வேலை கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன பாதி இப்போ படத்தை வந்து அள்ளிக்கிட்டாளுங்க. ஸோ அதுக்குன்னே நான் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேங்க. வெறும் வீடியோ கேம் மாதிரி தான். பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாகவே கோவம் இருக்குது. போடு, வேறு லெவல். எல்லா பணத்தையும் அல்ல குறையாதுன்ற மாதிரி. இது க்ளோஸ் பண்ண குறையாதுவாங்க. இது வந்து இங்கே கிளாசிக் மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கிளாசிக் மேஷன்லாம் நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பக்கம் போட்டுப்போம் அப்படின்னு. நமக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. வேறு நமக்கு ஒரு வீடு தான் என்ன, இந்த ஏரியாவில் ஒரு 4-5 வீடு தான் நல்லா இருந்திருக்கும். பட் இல்லை.
ஓகே அது இல்லை நம்ம வருத்தம்லாம் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மை காட் என்னடா இப்படி போட்டு வாங்குறீங்க. சரி ஓகே நான் லொக்கேஷனோட வீடு ஓகேவா, நீங்களும் லைக் போட்டுக்கோங்க. ஸோ இதான் வந்து நம்ம வீடு. ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஓகேம்மா குச்சி குச்சி விளையாடலாம். ஓகே இந்த பைக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வா வாங்கம்மா இந்த வண்டியை பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே சைடு உங்கள் கைக்குள்ள சைடு இது நல்லா இருக்கு. கிளாஸ் மேன்ஷன் சொல்லிடுவாங்க. ஓகே என்னது கிஸ்ஸு அக்கு மூச்சு கேமா அது எப்படி சாப்பாடு ஏதாச்சும் வாங்கலாம் போல். பட் நம்ம நம்மளுக்கு சாப்பிட்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ அது கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றலான்னு வந்தேன். கார் ஜம்ப் பண்ணிட்டு இந்த புதையும் இருந்துச்சு அதை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க ஆரம்பித்தேன். பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எவனையுமே இல்லை. ஸோ இந்த பொரியலெல்லாம் எனக்கு தான் சொல்லிட்டு அள்ளிக்கிட்டேன். வேணுச்சுன்னா அவனை கூட்டத்தெல்லாம் பார்த்து நல்ல கார் நம்மளே ஏற்றிருக்கோம். மிஸ்ஸு இந்த க்ளீன் பண்ணப்போ தான் நமக்கு ஒரு டெவிலி மூஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய 4-5 க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நிற்கிறது சைஸே சரியில்லையே. சரி இருங்க மாடிப்பேன். ஷூட் பண்ணு ஐயோ எங்கே ஷூட் பண்ணுங்க ஆமாம் ஷூட் பண்ணுங்க. க்ளவுஸ் இதுக்கு தான் சீனெல்லாம் போட அடி எந்த சாணியும் அடிக்குது. ஓகே அவள் எங்கேயோ போய் தொலைச்சிட்டா. ஸோ நான் எதுவும் அப்படியே ஓடிட்டே இந்த வீடை பார்க்கலாம். இந்த வீடு நம்ம பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. பட்டு நான் வந்து இங்கே வந்து மெயின்டெயின் பண்ணது ஸ்விம்மிங் பூல் தான். எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க. பட் வேணா ஸ்விம்மிங் பூல்லாம் பண்ணி ஆமாம் சில குட்டீஸ் ஏன்னா ஸ்விம்மிங் பூல் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வந்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பக்கு கொஞ்சம் நிறைய இருக்குங்க இந்த கேமில். ஸோ நம்ம வந்து கேமரா கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளே சிமுலேட்டர் மாதிரி விளையாடுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் ஒரு 3D ஃபீல் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி அவ்வளோ 3D ஃபீல் கிடைக்காது. ஸோ இப்போ தண்ணியை வந்து நான் இறங்கிட்டோங்க. எனக்கு நீச்சல்லாம் வேறு தெரியாது பார்த்துக்கோங்க. ஏதோ இந்த கேமில் ஆடிட்டு பட் ரியல் லைஃப் நிஜமாக தெரியாது. சரி அது அப்புறம் கதை அதில் பார்ப்போம் சில ஊட்டி அப்புறம். ஓகே இங்கே வேறு வந்து ஒரு சுகமாக இருக்குதுங்க. ஒரு தனிமையில் இனிமை காண முடியுமோன்ற மாதிரி நீங்கள் தான் பண்ண இது மேலே ஏறி தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப. இப்போ அப்படியே நொய்னு இறங்க போகிறோம். 3, 2, 1 தனிமையிலே இனிமை காண முடியுமோன்ற மாதிரி இறங்கியாச்சு. ஓகே இங்கே ஏதோ ஒரு ஜட்டு மாதிரி இன்னமும் இருக்குது. அந்த ஓட்டுவோம் ஜட்டா என்ன கருமமோ எனக்கு தெரியல. இங்கே எல்லாமே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறானுங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை விரட்டி விட்டுடலாம். அந்த பக்கமே புரியா போ. ஓகே திருட்டு நாயே ஷூட் பண்ணுங்க. புல்லட்டே கரெக்டாக பாடலாங்க. க்ளோஸ் அவங்களையும் க்ளோஸ். இட்ஸ் ஓகே. இப்போ புதையில ஓப்பன் பண்ண போடுறேன். எவனாச்சும் வந்து தொலைச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான் சில குட்டீஸ். ஸோ அதுக்குன்னே பார்த்து பயந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பொண்ணு வருதுங்க. பாதி போய் தண்ணி உள்ள போயிடுச்சு. சரி அந்த பொண்ணு ரொம்ப ஆடுது. நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு அதை போட்டு தள்ளிடலாம். நம்ம கிட்ட இருக்க புதையெல்லாம் எடுத்துச்சு. அதாவது கஷ்டப்படுற நாங்களாம். ஆனால் அவங்க வந்து நோவாமல் நொங்கு தீனி வாங்கலான்னு சொல்ல குட்டீஸ். அதுங்களை தண்ணி சாவி நாய் நோவாமல் நொங்கு தீனிங்க. இதை அடிப்பேன்.
என்னடா மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, பொரியல் இது அடிக்கும் நீங்கள். ஐயோ இது வேறு நம்ம தண்ணியில் இருக்கனால கரெக்டாக ஷூட் பண்ண முடியல சில குட்டி நம்மளுக்கு கரெக்டாக. நம்ம ஏஞ்சி போயிட்டு அடிப்போம். என்னத்த பண்ணுறேன் நீங்கள்? ஓடு ஓடு ஓடு, எங்கே ஒன்றாலும் உன்னால் வந்து இங்கேயும் தப்பிக்க முடியல. நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓடு க்ளோஸ். எல்லாத்தையும் நம்மளே வந்து தூக்கிக்கலாம். எவனாச்சும் இதை எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துடணும். இப்போ அவங்க ஒரு ஓரமாக இருக்கணும், வேறு எடுக்கணும். அதுக்கு வேறு நமக்கு நேரங்காலம் கிடைக்குதான்னு தெரியல. ஓகே அதெல்லாம் இது அள்ளியாச்சு. ஸோ உங்களுக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க நினைக்கிறோம். ஓகே மிஷினை பிக்கப் பண்ணிட்டோம். ஓகே நம்ம மிஷின் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே எனக்கு வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறோமாலாம் ஐடியாவே கிடையாது. ஏண்டா டே பீஸ்ட் இந்த கேப்பில் ஏற்றிருப்ப போல இருக்கேங்க. என்னத்துல ஊடிஸ். ஓகே நம்ம போகலாம். இது இந்த பொண்ணு வந்து சந்தோஷமா சந்தோஷம் பங்குதே சந்தோஷம் பங்குதே. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோ டு ஹோம்னு சொல்லிட்டு அமைக்கிடுவோம். ஓகே இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. போய் நம்ம தூங்க போகிறோங்க. ஊரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா. போயிடுவாங்க. இப்போ தூக்கமாக வருது. அதுவும் நைட் டைம் வேறு. நைட்டு 12 மணி செலவு நீங்களே யோசிச்சு பண்ணால எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பட் உட்காந்து நம்ம விளையாடிட்டோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி நம்ம போடலாம். அண்ட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல்.